முக்கிய செய்தி. தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். நான் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் ஆரம்பிக்கிறார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். என்ன சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. என்ன சின்னம்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு 5 வருஷத்துல பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து. ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் உங்களை எல்லாம் சந்திக்க நாம் வந்திருக்கிறோம். Love you too. ஒன்பது மணி ஆச்சு, கூட்டம் இருக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்து பார்த்தா மொத்த வேப்பனையும் பார்த்துட்டு இருக்கீங்க. பேருனா ஏன் பேருனா இருட்டு கிடந்த பூமியில வெளிச்சம் தந்த சூரியனே, மிரட்டி கிடந்த நெஞ்சுக்குள்ள கை சரியாயிட்டே இருக்கு. வலி பரவாயில்ல, உன்னை பார்த்தா சரியாயிடுச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை. இதை நான் காட்டக்கூடாதுன்னு வச்சிருந்தேன், இப்ப எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டோ நான் காட்ட மாட்டேன், பெரிய தகராறு ஆகிடுச்சு. போட்டோ நீயே எடுத்துட்டு வந்துட்டியா? அது என்ன போட்டோ? என்ன போட்டோ தெரியுமா? டெல்லிக்கு போய் 4 கார் மாறி மோடியை போய் சந்திச்சுட்டு வெளில வரும்போது மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு அழுதுகிட்டு வெளில வந்தாரு. அந்த போட்டோ தான் இந்த போட்டோ. இதை விட சூப்பர் போட்டோ நான் வந்திருக்கேன். இந்த போட்டோ பாரு, இது நல்லா இருக்கும். இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். மோடியா தமிழ்நாடான்னு பார்க்கக்கூடிய தேர்தல். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். பாசிச பாஜக அரசு கொண்டு வந்த அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவுக்கு நம்முடைய தலைவரை தீயிட்டு கொளுத்தி எரிச்சாங்க. அந்த தீ இன்னைக்கு இந்தியா முழுக்கும் பரவி நேற்று நாடாளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கு.
இப்பதான் வரணும். உண்மையிலே சொல்றேன், நல்ல நல்ல பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சிருக்கு. எம்எல்ஏ எம்பி ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் நம்மளை வந்து வெற்றி பெற வைப்பாங்களான்னு, ஆனா எந்த இடத்துலையும் இது வரைக்கும் அக்கா அவர்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. அதனால மீண்டும் தமிழிசை அக்கா அவர்களை நாம கவர்னர் ஆக்குவோம். சில பேர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனா நம்ம ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கோம். அப்பாவுக்கு பையன் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். எனக்கு இன்னொரு பெரிய பெருமை என்ன தெரியுமா, நம்ம தலைவருக்கு ஒரு தொண்டனா வாக்கு கேட்க வந்திருக்கிறார். திமுக வேட்பாளருடைய வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி மிக மிக முக்கியமானது.